சீரணியும் நுதலின் வெளி மழுவான் நாகம் திருந்துமெறி பொருந்துவிடும் தெரிந்திடாமல் தாரணி அன்பரையாள் அவர்போல் வந்த சைவ சிகாமணி எவர்க்கும் தலைவன் எம்கோன் காரணியும் நெடியபொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடைக்க நாளன் பாரணியும் ஞான சம்பந்தன் எந்தை பரமனிரு சரணமலர் பரவி வாழ்வாம். திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஜகத்குரு சைவ சமய சக்கரவர்த்தி ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் பொன்னார் திருவடிகளை அடியேன் திசை நோக்கி பணிந்து முக்கரணங்களாலும் வணங்குகின்றேன். வணங்கி குரு பரம்பரை விளக்கம் என்னும் தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். குரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் குற்றத்தை நீக்குபவன் என்று பொருள். அப்போ ஆன்மா குரு எப்போதிருந்து தேவைப்படுகின்றார் என்றால் பிறந்த காலம் தொட்டு தேவைப்படுகின்றார். சரி, பிறக்கும் போது குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றோம். பிறக்கும் பொழுது ஒரு உயிருக்கு என்ன குற்றம் இருக்கும் என்று கேட்டால் பிறப்பே குற்றத்தால் வருவதுதான். ஏன்னா நன்மை மட்டும் ஒரு உயிருக்கு நிறைந்திருந்தால் அது சொர்க்காதி போகங்களில் போய் இன்பம் அனுபவித்துக் கொண்டு இருக்கும். நல்வினை தீவினை இந்த இரண்டு காரணமாகத்தான் இந்த பூ உலகில் பிறக்கின்றது உயிர். இந்த பூ உலகத்துக்கு கர்ம பூமி என்று பெயர். இந்த உலகத்தில் செய்வது புண்ணியம் பாவம் தான் மிகுதியாக விளையும். அதனால எல்லா தலங்களும் இந்த பூமியில் இருக்கின்றன. இவ்வளவு கோயில்கள் எல்லாம் இந்த பூமியில் இருப்பதற்கு காரணம் இது கர்ம பூமியாக இருப்பது. இப்ப உமையம்மை தவம் செய்ய வேண்டும். உமையம்மை தவம் செய்யணும்னா கைலாயத்திலேயே தவம் செய்யலாம். அந்தந்த தெய்வங்களுடைய உலகங்களிலேயே தவம் செய்யலாம். ஆனா எல்லா தெய்வங்களும் பூமிக்கு வந்துதான் தவம் செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு இது கர்மத்தையும் புண்ணியத்தையும் பெருக்கி தரும் உலகாக இந்த பூமி இருக்கின்றது. அதனால்தான் இந்த பூவுலகத்துக்கு நிகராக மேலுலகத்தையும் பாதாள உலகத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்குதான் அரும் பெரும் தலங்கள் எல்லாம் இருக்கின்றன. இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிதம்பரம், திருவாரூர், திருவண்ணாமலை போன்ற தலங்கள் எல்லாம் இறைவன் மன்னி வீற்றிருக்கும் தலம், எப்பொழுதும் விரும்பி உரைகின்ற தலம். அந்த தலங்கள் எல்லாம் இந்த பூமியில் தான் இருக்கின்றன. இந்த குரு என்பவர் எதற்கு தேவைப்படுகின்றார் என்றால் பிறக்கும் போதே குற்றத்தோடு பிறக்கின்றது என்று சொன்னேன். அந்த குற்றத்துக்கு மலம் என்று பெயர், மும்மலம் என்று பெயர். ஆணவம், கண்மம், மாயை. அது பின்னால வகுப்புகள்ல விளக்குவாங்க. அந்த குற்றத்தை நீக்குபவனுக்கு குரு என்று பெயர். குணா குற்றம், ரூனா நீக்குதல். அதனால குரு என்று பெயர். எல்லா உயிர்களுக்கும் குரு என்பவன் ஒரு தேவை. ஏன்னா எல்லா உயிர்களும் குற்றத்தோடு இருக்கின்றன. எப்படி ஒரு சட்டையில கரைப்பட்டுட்டுதுன்னா அது துவைச்சாதான் போவோமோ, அந்த துவைப்பாளன் யாருன்னா குரு தான். ஆன்மாவில் படிந்திருக்கக்கூடிய மாயை என்னும் கரையை, ஆணவம் என்னும் கரையை, கண்மம் என்னும் கரையை அடித்து துவைத்து தீட்சையினால் நீக்குபவன் தான் குரு. குரு திருவைந்தெழுத்து என்று சொல்லப்படக்கூடிய மகா மந்திரத்தை நமக்கு உபதேசம் செய்கின்றார். அதன் வழி நம்ம உடம்பு மேல படிஞ்சு, எப்படி சர்ஃப் பவுடர் போட்டா அந்த வேஷ்டியில பட்டிருக்கிற கரை போதோ அது போல திருவைந்தெழுத்து நம்ம மேல படிந்த உடனேயே நம்ம மேல அது ஆவாகனம் செய்தல் தான். உடனே உயிருக்கு மேல் படுத்திருக்கக்கூடிய கரையாகிய இந்த குற்றம் நீங்கி விடுகின்றது. இந்த குரு ஆரம்ப காலத்திலிருந்து வருகின்றார். நமக்கு முதல் குரு யாருன்னா சிவபெருமான் தான் முதல் குரு. தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்றான். ஐயா சொன்னது போல சீகண்ட பரமசிவமாக இருக்கின்றான். அவர் முதலிலே நந்தி தேவருக்கு உபதேசம் செய்கின்றான். வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுடகோடி புந்தியின் மணிகள் சிந்த வேத்திர படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வைப்பாம் என்று நமக்கு சொன்னார்கள். தேவர்கள் எல்லாம் திருக்கைலாயத்துல சிவபெருமான தரிசனம் பண்றதுக்காக வரிசையில நிக்கிறாங்க. அப்போ நந்தி தேவர் ரத்தினம் இழைக்கப்பட்ட பொற்பிரம்பை கையில் ஏந்தி கொண்டு அவர்களை எல்லாம் அடித்து வரிசையில் நிற்க வைப்பாராம். அப்படி நந்தி தேவருடைய பொற்பிரம்பு அடிபட்டு தேவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் இருக்கிற ரத்தினங்கள்லாம் சிதறுமா. மறுநாள் காலையிலே அந்த திருக்கைலாயத்தில் பணி செய்யக்கூடிய பணிப்பெண்கள் அந்த பொன் அணிகளையும் ரத்தினங்களையும் கூட்டி குப்பைகளாக குவிப்பார்களாம். அந்த அளவு நந்தி தேவருடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்தான் நம்முடைய சைவ சமயத்துக்கு முதல் குருவாக இருப்பவர். ஐயா அகச்சந்தான குரவர் என்று சொன்னார்.
அவர் சொன்ன வரிசையிலே பூமியிலே நமக்கு முதல் குருநாதராக இருப்பவர், சைவ சித்தாந்த சமயத்துக்கு முதல் குருநாதராக இருப்பவர் நம்முடைய மெய்கண்ட தேவர் என்றப்படும் பெருந்தகையார். அச்சுத களப்பாளர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், அவர்கள் பெண்ணாகலத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் வேளாளர் குலத்தில் அவதரித்தவர்கள். அவர்கள் நெடுநாட்களாக குழந்தை பேறு இல்லாமல் வருந்துகின்றார்கள். எல்லா செல்வங்களும் இருக்கலாம், எந்த செல்வம் இல்லை என்றாலும் மழலை செல்வம் இருக்க வேண்டும். மழலை செல்வம் இல்லாட்டி எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்தால் எந்த பயனும் இல்லை. சாஸ்திரங்கள் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு நரகத்தை சொல்கின்றன. புத் என்னும் நரகம், இந்த புத் என்னும் நரகம் குழந்தை இல்லாதவர்களை விழுங்கிக் கொள்ளுமா. அந்த புத் என்ற நரகத்திலிருந்து விடுவிப்பதனால்தான் புத்திரன் என்று பெயர். அவனை இருதல்னா அறுத்தல் என்று பெயர். அந்த புத் என்னும் நரகத்திலிருந்து நீக்குவதனாலதான் மகனுக்கு புத்திரன் என்று பெயர், புத்திரி என்று பெயர். அவர்கள் அந்த தர்ப்பணம் முதலியவற்றை செய்து பிதுரு தேவதைகளை திருப்திப்பட செய்து நம்முடைய ஆன்மாவை நரக துன்பத்திலிருந்து நீக்குகின்றார்கள். அதனால குழந்தை செல்வத்தை போல ஒரு செல்வம் இல்லை. அதனால்தான் வள்ளுவர் அமுதினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று சொன்னார். அதைவிட குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொன்னார். இதுல நுட்பமே தம் மக்கள் என்பதுதான். இப்ப பஸ்லயோ ட்ரெயின்லயோ போறோம், ஒரு குழந்தை 1 மணி நேரம் அழுவுது, 2 மணி நேரம் அழுவுது, நைட் டிராவல்ல அழுதுட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ஐயோ பாவம் அழுதுட்டே இருக்கேன்னு தோணும். இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கவே முடியல, இது வேற அழுதுட்டே இருக்குன்னு தோணும். ஆனா நம்ம குழந்தை நம்மள எவ்வளவு அழுதா நம்ம உயிர் துடிச்சு போறோம். அது ஏதாவது நம்மள யாராவது நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டாலோ மரியாதை குறைவா பேசினாலோ நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருது. ஆனா நம்ம குழந்தை நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டா வாராஜா அப்படிதான் சொல்லி கூப்பிடணும்னு சொல்றோம். அதனாலதான் தம் மக்கள் என்று சொன்னார் வள்ளுவர். அப்படி குழந்தை செல்வத்தைக்கு நிகரான செல்வம் உலகத்தில் இல்லை. அதனால்தான் குழந்தை செல்வம் வேண்டி அவர் தவம் கிடக்கின்றார். அவருடைய குருநாதருக்கு சகலாகம பண்டிதர் என்று பெயர். அவர் திருத்துறையூரிலே எழுந்தருளி இருக்கின்றார். அவர்கிட்ட போய், சாமி எங்களுக்கு நெடுநாட்களாக குழந்தைகள் இல்லை, எங்களுக்கு குழந்தை செல்வம் உண்டாக அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அவர் போய் உடனே அந்த காலத்துல தேவார எட்டிலே கயிறு சாற்றி பார்க்கும் வழக்கம் இருக்கின்றது. அதில் தேவார எட்டிலே கயிறு சாற்றி பார்க்கின்றார். அதில் திருவெண்காட்டு திருப்பதிகம் வருகின்றது. பேயடையா பிரிவெய்தும் பிள்ளைகளுடன் உள்ள நினைவாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோள் உமைபங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே என்று சொல்லப்படக்கூடிய பாடல் வருகின்றது. உடனே இவர், எம்பெருமானே உனக்கு முக்குளத்தில் நீராடி இறைவனை வழிபடுவாயானால் உனக்கு பிள்ளை பேர் உண்டாகும் என்று இறைவன் அருளாலேயே உனக்கு குறிப்பு வந்துவிட்டது என்று குலகுருவாக இருக்கக்கூடிய திருத்துறையூர் அருணந்தி சிவம் என்று பின்னாளில் போற்றப்பட இருக்கின்ற இந்த சகலாமக பண்டிதர் பெருமான் அவருக்கு அருளி செய்கின்றார். குலகுரு சொல்லிட்டார். உடனே திருவெண்காட்டை அடைகின்றார். திருவெண்காடு புண்ணிய கோடி கஷேத்திரங்களில் ஒன்று. நம்முடைய மதுரை, வைத்தீஸ்வரன் கோயில், திருவெண்காடெல்லாம் ஒரு புண்ணியம் செய்தால் 100 கோடி புண்ணியமாக மாறும். ஒருவருக்கு ஒரு முறை தானம் அளித்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம். அதனால்தான் அதுக்கு புண்ணிய கோடி கஷேத்திரம் என்று பெயர். திருவெண்காடு இறைவனுடைய சூல நுனியில் இருக்கக்கூடிய ஞான ஸ்தலம் என்று திருவெண்காட்டு புராணம் நமக்கு சொல்கின்றது. அந்த அளவு புண்ணியமான ஸ்தலம். தமிழ்நாட்டு ஸ்தலங்களிலே எல்லாமே இப்போ 100-200 வருஷத்து லெகசியுடைய தலங்களையே வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கொண்டாடுகின்றார்கள். இங்கு சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் பல நாடுகளில் இருக்கும் தலங்கள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்தலம். அதன் வகையிலே பல 10,000 ஆண்டுகள் பழமையான ஸ்தலம் நம்முடைய திருவெண்காடு என்னும் ஸ்தலம். வால்மீகி ராமாயணத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தலம் நம்முடைய திருவெண்காடு. இந்த திருவெண்காட்டுக்கு போய் அங்கு 3 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இறைவனுக்கு 3 கண்கள், சூரியன், சந்திரன், அக்னி. சோம சூரிய அக்னி நேத்ராய நம என்று இறைவனை போற்றுகின்றோம். இறைவனுடைய 3 கண்களின் வடிவமாக அங்கு 3 குளங்கள் இருக்கின்றன. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய 3 தீர்த்தங்கள் அங்கு இருக்கின்றன. இவர்கள் போய் அச்சுத களப்பாளரும் அவருடைய மனைவியாரும் போய் அதில் நீராடி 3 பொழுதும் அங்கு இருக்கக்கூடிய வெண்காட்டீசரையும் பிரம்ம வித்யா நாயகி அம்மியையும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நெடுங்காலம் செல்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவருக்கு ஒரு நாள் நெடுநாள் கழித்து இறைவன் கனவில் தோன்றி,
இந்த பிறவியில் உனக்கு குழந்தை பேரு இல்லை என்று அருள்கின்றார். உடனே அவருக்கு நாமளா இருந்து அதிர்ச்சி, இறைவனே சொல்லிவிட்டார் நீ நமக்கு குழந்தை இல்லை என்று மனம் வாடி வருவோம். மெய்யடியார்கள் நிற்கும் இடம் இதுதான். அவர் சொல்கின்றார், ஞானசம்பந்தர் தேவாரத்தில் நம்பிக்கை வைத்தேனே என்று சொல்கின்றார். உடனே இறைவன் பிறகு உனக்கு ஞானசம்பந்தனை போல பிள்ளை பிறப்பான் என்று அருள்கின்றார். அந்த வகையிலே அந்த அம்மையார் கருத்தரித்து நம் சைவ உலகம் உய்ய, சைவ சித்தாந்த நெறி தழைக்க, ஞானசம்பந்தர் எப்படி சமயக்குறவரில் முதல்வராக இருக்கின்றாரோ சந்தான குறவரில் முதன்மையானவராகிய மெய்கண்ட தேவர் பெருமான் நமக்காக அவதரிக்கின்றார். அவருக்கு அந்த தலத்து இறைவன் பெயரை வெண்காடர் என்றதை, ஸ்வேதம்னா வெண்மை, வனம்னா காடு, வெண்காடன் என்பதையே ஸ்வேதவனன் என்று வைக்கின்றார்கள். எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு இறைவனுடைய பெயரை வைக்க வேண்டும், சான்றோர்களுடைய பெயரை வைக்க வேண்டும். இப்ப பொருளற்ற பெயர்களை வைப்பதுதான் வழக்கமாக இருக்கின்றது. பொருளற்ற பெயரை வைக்கின்றார்கள், தவறாக பொருள் தரும் பெயர்களையும் வைக்கின்றார்கள். இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தது, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கு மகிஷா என்று வைத்திருந்தார்கள். மகிஷாசுர மர்த்தினிங்கிறது தான் இறைவியுடைய பெயர். மகிஷாசுர மர்த்தினா எருமை தலையுடைய அரக்கனை கொன்றவள் என்று பெயர். மகிஷானா என்ன பெயர் தெரியுமா? எருமைன்னு பெயர். யாராவது பெத்த பிள்ளைக்கு எருமைன்னு பெயர் வைப்பாங்களா? ஆனா அப்படிதான் இப்பொழுது வைக்கின்றார்கள். நிஷா, நிஷாந்த் என்று வைக்கின்றார்கள். நிஷானா இருட்டு என்று பெயர். நம்முடைய இந்த இறைவனுடைய தோத்திரத்திலே இறைவனுக்கு நிசாசரன் என்று பெயர். இறைவன் இருளில் உலவுபவன், அதனால நிசாசரன் என்று பெயர். நிசான இருட்டுன்னு பெயர் வைப்போமா? நிஷாந்த் என்று வைக்கின்றார்கள். நிஷாந்த்னா இருட்டு முடிவுன்னு அர்த்தம். அந்தம்னா முடிவு, நிஷம்னா இருட்டு. இருட்டும் முடிவும் அப்படின்னு ஒருத்தனுக்கு பேர் வைக்கலாமா? இறைவன் முடிந்த அளவு வைஷ்ணவத்தில் சொல்வார்கள், 4000 திவ்ய பிரபந்தத்திலே, ஊத்தை குழியில் அமிர்தம் பெய்தாற் போல உங்கள் மூத்திர பிள்ளைகட்கு முகில்வண்ணன் பெயர் வைமின் நாராயணன் அன்னை நரகம் புகாள் என்று சொல்வார்கள். சிவபெருமான் பேர் வைக்கிறோம். ஒரு முறை சிவநாமத்தை சொன்னாலே எல்லா தீவினைகளையும் தீர்ந்து விடும்னு சொல்றோம். இப்போ ஒரு பையனுக்கு சிவபெருமான் பேர் மகாதேவன் வைக்கிறோம்னா, அந்த அம்மையாரும் அவங்க அப்பாவும் ஒரு நாளைக்கு 100 முறை அந்த குழந்தை குறும்பு செஞ்சாலும் எது செஞ்சாலும் மகாதேவா மகாதேவா மகாதேவான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 100 முறை கூப்பிட்டா இவ்வளவு 1000 நாட்கள்ல எவ்வளவு முறை அந்த பெயரை சொன்ன ஒரு புண்ணியம் கிடைக்கும். சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும் என்று சொன்னார்கள். அந்த வகையில எல்லா தீவினைகளும் அழிந்து நல்ல நிலை ஏற்படும். அதனாலதான் தெய்வத்துடைய பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். அந்த வகையிலே ஸ்வேதவனன் என்று பெயரிட்டு வளர்க்கின்றார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஸ்வேதவன பெருமாள் வளர்ந்து வருகின்றார். வளர்ந்து வந்து அவருடைய மாமன் வீடு திருவெண்ணைநல்லூர், அங்கு தாய் மாமனால் எடுத்து செல்லப்பட்டு அங்கு வளர்ந்து வருகின்றார். இந்த சகலாகும் பண்டிதர் என்று இவருடைய தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த குலகுரு ஏன் இன்னும் இவர்கள் மூவரும் தாய் தந்தையும் குழந்தையும் நம்ம ஏன் வந்து இன்னும் தரிசிக்கவில்லை என்று நினைக்கின்றார். சீடர்களை அனுப்புகின்றார். ஏன் வரல? சரி, நான் அவன் வரல, நம்மளா வர சொல்லி பார்ப்போம் குழந்தையை என்று சொல்லி அனுப்புகின்றார். ஆனால் சூழல் காரணமாக அவர் வரவில்லை. அதே போல வான்வெளி ஒரு நாள் ஸ்வேதவன பெருமாள் சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கு. நம்ம நொங்கு வண்டி உருட்டி விளையாடுவோம்ல, அது போல சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கின்றார். வான்வழியே சென்ற அகச்சந்தான குறவர்கள் ஒருவராகிய பரஞ்சோதி முனிவர், இந்த குழந்தை ஞான சம்பந்தரை போன்ற குழந்தை என்று இறைவனால் அருளப்பட்ட குழந்தை என்று சொல்லி அந்த குழந்தையை அருகில் அழைத்து அதற்கு உபதேசம் செய்கின்றார். சிவஞான போதத்தை உபதேசம் செய்து அந்த குழந்தைக்கு தன்னுடைய குருநாதர் பரஞ்சோதி முனிவருடைய குருநாதருக்கு சத்திய ஞான தர்ஷினிகள் என்று பெயர். அது சுத்த தமிழ்ல, ஏன்னா இந்த குழந்தை சிவஞான போதத்தை தமிழில் பாட பிறந்திருக்கக்கூடிய குழந்தை. அதனால சத்திய ஞான தர்ஷினிகள் என்று வடமொழி பெயரை சுத்த தமிழிலே சத்திய ஞானம் என்பதற்கு மெய், தர்சனம் என்பதற்கு கண்டார் என்று மெய்கண்டார் என்று பெயர் சூட்டுகின்றார். சூட்டி அந்த குழந்தைக்கு உபதேசம் செய்து தீட்சை செய்வித்து செல்கின்றார். இந்த குழந்தை திருக்கைலாசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய உபதேசம் பெற்ற குழந்தை. எப்பேற்பட்ட குழந்தை அது! அதனுடைய அந்த பக்குவத்தை கண்டு ஏராளமான அன்பர்கள் அதற்கு உருவாகின்றார்கள். அது அங்கிருந்து உபதேசம் செய்து கொண்டு சிறப்பாக இருக்கின்றது. அருணந்தி தேவராகிய சகலாகம பண்டிதர் அனுப்பக்கூடிய சீடர்கள்லாம், குழந்தையை அழைச்சிட்டு வர சொல்லி அனுப்பக்கூடிய சீடர்கள் எல்லாம் இவர்களிடத்தில் வந்து மாணவர்களாக சேர்ந்து கொள்கின்றார்கள். ஒரு நாள் அருணந்தி தேவரே பட்டின பிரவேசமாக அங்கிருந்து திருவெண்ணைநல்லூருக்கு வந்து ஒரு மடத்தில், அந்த மெய்கண்டாருடைய வீட்டிற்கு எதிரில் உள்ளக்கூடிய மடத்தில் தங்கி இருக்கின்றார். அப்ப அந்த குழந்தை ஆச்சாரியராக இருக்கக்கூடிய அந்த குழந்தை
மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆணவ மலத்தை பற்றி பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆணவ மலத்தின் சொரூபம் என்று பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றது. நம்ம சகலாகம பண்டிதர் தெற்கும் வடக்குமாக நடக்கின்றார். அந்த குழந்தை அதை ஏறெடுத்தும் பார்க்காமல் பாடத்திலேயே தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் மெய்கண்ட தேவர். உடனே முன்னே வந்த சகலாகம பண்டிதர், இவ்வளவு பாடம் நடத்துகின்றாயே, ஆணவ மலத்தின் சொரூபம் யாது என்று கேட்கின்றார். ஒண்ணுமே சொல்லல சாமி மெய்கண்ட தேவர், ஒண்ணுமே பக்கம் பக்கமா வசனம் பேசல, அப்படியே இப்படி காட்டுறார். சகலாகம பண்டிதரை நோக்கி இப்படி கை காட்டுறார். நீதான் ஆணவத்தின் சொரூபம் என்று காட்டுகின்றார். பெரிய பெரிய உபதேசங்கள் எல்லாம் பக்கம் பக்கமாக பேசி நடைபெற்ற உபதேசங்கள் அல்ல. மேலே ஏறி அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோயில் கோபுரத்திலிருந்து கீழே குதிக்க போறார்.